கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் ஒரு நல்ல வீட்டிற்கும் ஒரு கெட்ட வீட்டிற்கும் அதிபதியாக வருகிறார். அதாவது 7வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதியாக வருகிறார். உங்களுக்கு அவ்வப்போது கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். கடந்த 2.5 ஆண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே அமர்ந்து உங்களை நாலாவிதத்திலும் பாடாய்படுத்தினார். குறிப்பாக அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு அல்லல்களையும் கொடுத்து வந்தார். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களையும் தாயாருக்கு ஆரோக்கிய குறைவையும் உங்களுடைய அடிப்படை நடத்தை கோலத்தையும் மாற்றி அமைத்த இந்த சனி பகவான் இப்போது 5வது வீட்டிற்குள்ளே நுழைகிறார். அதாவது 16/12/2014 முதல் 17/12/2017 வரைக்குமே இவர் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே அமர்ந்து உங்களை ஆட்சி செய்ய போகிறார். பொதுவாக சனி பகவான் 4வது வீட்டை விட்டு விலகுவதனால் இனிமேல் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும், தடைகளெல்லாம் நீங்கும், வாகன விபத்துகளெல்லாம் குறையும். அடிக்கடி வாகனம் செலவு வைத்தது, வீடு பராமரிப்பு செலவும் அதிகமாகி கொண்டே போனதே, அந்த நிலையெல்லாம் இனிமேல் மாறும். அது மட்டுமல்லாமல் கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களிடம் சிக்கி நீங்கள் தவித்தீர்களே, குடும்பத்திலே சரியாக யாருடனும் சரியாக பேசாமல் அன்பாக நடந்து கொள்ளாமல் உங்களுடைய அடிப்படை நடத்தையே மாறி போயிருந்ததே, அந்த அவல நிலையெல்லாம் இனிமேல் மாறும். குடும்பத்தினருடன் அமர்ந்து மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு உருவாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். ஆனால் 5ஆம் வீடு குழந்தைகள் ஸ்தானம், 5ஆம் இடம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்படிப்பட்ட 5வது வீட்டிலே இந்த சனி பகவான் அமர்வதனால் பிள்ளைகள் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வார்கள். பிள்ளைகள் அடிக்கடி கோபப்படுவார்கள். அவர்களை நீங்கள் அரவணைத்து கொண்டு போவதுதான் மிகவும் நல்லது. உங்களுக்கு செப்டம்பர் மாதம், அதாவது 2015 செப்டம்பர் மாதம் முதல் ஆகஸ்ட் 2016 அந்த காலகட்டத்திலே குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே மகளுக்கு திருமணம் முடிய வாய்ப்பிருக்கிறது. மகனுக்கும் ஒரு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளையே தருவார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே பார்க்க இருப்பதனால், 7வது வீட்டையும் அவர் பார்க்க இருப்பதனால் சிலருக்கு திருமணம் கூடி வரும். திருமண தடைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையெல்லாம் இனிமேல் அமையும். அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். புது வீடு மனை வேண்டக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சிலர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு மாறுவது அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாறக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சொந்த வீடு மனை வாகனத்தை எல்லாம் உங்களுக்கு அமைத்து தருவார். கடந்த 2.5 ஆண்டு காலமாக 4வது வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு அல்லலை அதிகப்படுத்தி வந்த சனி பகவான் 5வது வீட்டிலே அமர்ந்து அதற்கு பரிகாரமாக உங்களுக்கு யோக பலன்களையே தருவார். உங்களுடைய ராசிக்கு சாதகமான யோகமான செவ்வாய் பகவானின் வீட்டிலே சனி பகவான் அமர்வதனால் கெடு பலன்களெல்லாம் குறையும். யோக பலன்கள் படிப்படியாக உயரும். விஐபி அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பணவரவும் உயரும். எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வரும். லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வந்து சேரும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொண்டாலும் சில நேரங்களில் கோபப்பட்டு பேசுவார்கள். அவர்களை அரவணைத்து கொண்டு போவதுதான் நல்லது. சனி பகவான் 5வது வீட்டிலே அமர்வதனால் கனவு தொல்லை அதிகமாகும், தூக்கம் குறையும். சில நேரங்களிலே முன்கோபப்படுவீர்கள், சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். அந்த நடவடிக்கைகளை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. உங்களை யாரோ துரத்துவது போலெல்லாம் கனவுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதை கண்டெல்லாம் நீங்கள் அஞ்சி விடாதீர்கள். அவ்வப்போது நீங்கள்
குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நெடு நாட்கள் கழித்து பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 3 ஆண்டு காலத்திலே உங்களுக்கு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அறிவுத்திறமையும் கூடும், ஆழ்ந்த புலமையும் உருவாகும். 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்வதனால் சமயோஜித புத்தியையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்பதிலே காரியம்தான் முக்கியம் என்பதனையும் இந்த 3 ஆண்டு காலத்திலே நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய கலை உணர்வு அதிகரிக்கும். வீட்டையும் விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். அதேபோல் வாகனத்தையும் நீங்கள் புதிதாக வாங்கி விசேஷ அலங்கார அமைப்புகளெல்லாம் செய்வீர்கள். இந்த 3 ஆண்டு காலத்திலே பெரிய பொறுப்புகள் பதவிகளெல்லாம் தேடி வரும். ஆனால் அதே நேரத்திலே மனதிலே ஒரு விதமான படபடப்பு, தடுமாற்றம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு ஏதேனும் துரோகம் செய்து விடுவார்களோ என்ற பயம், இதுவரை உள்ள இந்த கௌரவத்தை எல்லாம் இனிமேல் இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்ச உணர்வு, இவையெல்லாம் அவ்வப்போது வரத்தான் செய்யும். இந்த இனிவரும் 3 ஆண்டு காலத்திலே உங்களுடைய செல்வாக்கு கூடும். விஐபிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் எளிதாக நிறைவேறும். சனி பகவான் 5வது வீட்டிலே வந்து அமர்வதனால் குடும்பத்திலே அமைதி திரும்பும். அதே போல வியாபாரத்திலும் உங்களுக்கு கூடுதலாக ஆதாயம் கிடைக்கும். சந்தை நிலவரத்தையும் அறிந்து கொள்வீர்கள். வாடிக்கையாளருடைய ரசனையையும் இனிமேல் புரிந்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு புது ஒப்பந்தங்களும் கூடி வரும். அதே போல புது வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் உற்சாகமடைவீர்கள். பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ளவும் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். இந்த 3 ஆண்டு காலத்திலே வியாபாரத்திலே அதிரடியாக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் உண்டு. பழைய பாக்கிகள் யாவுமே வசூலாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கொஞ்சம் நவீனமயமாக்குவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அதே போல நல்ல பங்குதாரர்களையும் உருவாக்கி கொள்வீர்கள். நல்ல வேலையாட்களையும் பணியிலே அமர்த்துவீர்கள். இதனால் உங்களுடைய வருமானம் உயரும். வியாபாரமும் அபிவிருத்தி அடையும். உத்தியோகத்திலே கடந்த 2.5 ஆண்டு காலமாக நீங்கள் பல்வேறு அவஸ்தைகளை சந்தித்தீர்கள். அவமானங்களும் ஏற்பட்டது. மூத்த அதிகாரிகள் ஒரு பக்கம் உங்களை குறை கூறி கொண்டே இருந்தாலும் சக ஊழியர்களையும் திருப்திப்படுத்த முடியாமல் நீங்கள் சிக்கி தவித்தீர்கள். அந்த அவல நிலை மாறும். இனி சனி பகவானின் பார்வை உத்தியோகஸ்தானத்தை விட்டு விலகுவதனால் உத்தியோகஸ்தானத்திலே நிம்மதி உண்டு. அலுவலகத்திலே அமைதி திரும்பும். அதே போல உத்தியோகத்திலே உங்களுக்கு செல்வாக்கு கூடும். உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அதே போல புதிய கிளைகள் தொடங்கி அதற்கு நீங்கள் தலைமை ஏற்கவும் வாய்ப்பிருக்கிறது. பெரிய பொறுப்புகள் பதவிகளும் உத்தியோகத்திலே தேடி வரும். அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்தாசையாக இருப்பார்கள். சிலர் வேறு நாடு அல்லது வெளி மாநிலத்தில் வேலை கிடைத்து அங்கு சென்று செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் உருவாகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே இனிமேல் ஆர்வம் உண்டாகும். பொறுப்பாக எல்லாவற்றையும் படித்து முடிப்பீர்கள். விடைகளையும் எழுதி பார்ப்பீர்கள். சில நாட்களில் தூக்கம் அதிகமாக வரும். அதே போல் இந்த 3 ஆண்டு காலத்திற்கு கம்ப்யூட்டர், நெட்டு இவற்றிலெல்லாம் அதிக நேரம் சென்று அமராமல் கொஞ்சம் நீங்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் சக மாணவர்களையும் பகைத்து கொள்ளாதீர்கள். கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. 5வது வீட்டிலே சனி பகவான் வந்து அமர்வதனால் மறதி உண்டாகும். விடைகளை எழுதி பாருங்கள். எல்லாம் தெரிந்தது போலவும் புரிந்தது போலவும் இருக்கும். ஆனால் தேர்வறையிலே செல்லும்போது எதுவும் நினைவிற்கு வராமல் போகக்கூடும். அதனால்தான் கொஞ்சம் நீங்கள் விடைகளை எழுதி பார்த்து சொல்லி பார்ப்பது மிகவும் நல்லது. ஓரளவு மதிப்பெண் எல்லாம் உயரும். ஆசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த 3 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு, வேலையும் கிடைக்கும், திருமணமும் நல்ல விதத்திலே முடிவடையும், கண்ணுக்கு இனிய வாழ்க்கை துணையும் அமையும், குழந்தை பாக்கியமும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது.
கலைஞர்களே, இந்த 3 ஆண்டு காலத்திலே உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். பழைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாகவும் இருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த குரு மாற்றம் கடந்த 2.5 ஆண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து உங்களை அல்லல்படுத்திய அவஸ்தைக்கு உள்ளாக்கிய சனி பகவான் இப்போது 5வது வீட்டிற்குள் நுழைவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பிள்ளைகளால் ஓரளவு அந்தஸ்தையும் தரக்கூடியதாக இந்த சனி மாற்றம் உங்களுக்கு அமையும். பரிகாரமாக சுவாமிமலை முருகனை நீங்கள் சென்று வழிபடுவது நல்லது. குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையிலே சென்று சுவாமிமலை முருகனை வணங்குங்கள். நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும். விவாகரத்து பெற்றவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும்.